மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார் இணைப்பில் இணைகிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிறது பாஜக பாமக இடையே அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒப்பந்தம் என்பது இன்று உறுதியாக மேற்கொள்ளப்படுமா? என நேற்று இரவு வரை இருந்த நிலவரம் வேறு, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழல் என்பது வேறாக இருக்கக்கூடிய நிலையில ஒரு சின்ன திருத்தம். நேற்று மதியம் வரை பாமக அதிமுக உறவு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு பலமாக அடிபட்டு கொண்டிருந்த சூழல்ல பாஜக தரப்பிலிருந்து ஏற்கனவே பாமகவுடைய ஒரு ரகசியமான பேச்சுவார்த்தையில அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க கடந்த 10 நாட்களாக. சோ இந்த அதிமுக பாமக உறவு வந்துவிடுமோ என்கிற ஒரு சூழல் நிலவி வந்த சமயத்துல பாஜகவிடம் இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தம் காரணமாக பாமக பாஜக உறவு திடீரென்று சூழல் மாறி திடீரென்று உறவு ஏற்பட்டு விட்டது. அது நேற்று மாலையே நமக்கு தெரிந்து விட்டது. சோ அதனால அடிப்படையான விஷயம் என்னன்னா ஏற்கனவே இந்த கட்சிகள் பாமக பாஜக அதிமுக இந்த கட்சிகள் எல்லாம் 2019 2021 2 தேர்தலையுமே கூட்டணியிலிருந்து தான் போட்டி போட்டாங்க. அப்படி கூட்டணியிலிருந்து போட்டி போட்டு கூட 2019 எக்ஸப்ட் தேனி தொகுதிக்கு மற்ற தொகுதியில் வெற்றி பெறல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாமக ரொம்ப செல்வாக்கா இருக்கிற வட மத்திய மாவட்டங்கள்ல 2019 எந்த பார்லிமெண்ட் தொகுதியிலையும் வெற்றி பெறல. அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா 92 சட்டமன்ற தொகுதியில் இந்த வட மத்திய மாவட்டங்கள்ல இருக்கு. அதுல 9 தொகுதிகளில் தான் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இந்த 9ல 8 இடத்துல அதிமுகவும் ஒரு இடத்துல பாமகவும் வெற்றி பெற்றாங்க. சோ அந்த ஓட் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சி நிற்கும் போது அந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடைய ஓட்டு கரெக்டா அந்த தேர்தல் நிற்கிற கட்சிக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். அந்த டிரான்ஸ்பர் ஓட் டிரான்ஸ்பர் சரியா நடக்க மாட்டேங்குது, சிறுபான்மையோர் ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது, தலித் ஓட்டுகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற அடிப்படையில அந்த வட மத்திய மாவட்டங்கள்ல திமுக ரொம்ப செல்வாக்கோட இருக்கிறதுனால அவங்க இந்த அதிமுக பாஜக கூட்டணி பாமக கூட்டணி தோல்வி அடைந்தது. சேலம் தருமபுரியில மட்டும் வெற்றி பெற்றது. 2 இடங்கள்ல வெற்றி பெற்றது. அதிமுக சேலம் மாவட்டம் முழுக்க வெற்றி பெற்றது, ஒரு இடத்தை தவிர. அதனால இந்த தடவை பாஜகவோட கூட்டணி அமைக்க வேண்டாம் என்பது பெரும்பான்மை பாமகவினரின் கருத்தாக இருந்தது. ஏன்னா சேலம் தருமபுரியை பொறுத்த மட்டும் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாதான் நமக்கு பெனிஃபிட்னு அங்க இருக்கிற பாமகவினர் தொடர்ந்து சொல்லி வந்தாங்க. நீங்க கூட பார்க்கலாம், முந்தானத்து மாலை சேலத்தை சேர்ந்த அருள் எம்எல்ஏ அவர்கள் பாமக எம்எல்ஏ அவர்கள் அதிமுக தலைவர் எடப்பாடியை சந்தித்ததை நீங்க பார்க்கலாம். சோ அந்த பகுதியை பாமகவினர் அதிமுகவுடன் போவதைத்தான் விரும்பினார்கள். ஆனால் கட்சி மேலிடம் இறுதியாக பாஜகவுடன் போவது என்று முடிவு செய்து விட்டது. இப்போ பாஜகவோட அதிமுக பாஜக பாமக மூன்றும் சேர்ந்து கூட பெரிய அளவுக்கு வெற்றியை பெற முடியாத இந்த சூழல்ல மத்திய வட மாவட்டங்கள்ல எப்படி இந்த தேர்தலில் வெறும் பாஜகவோட இருந்து வெற்றியை பாமக ஈட்ட போறாங்க. கேட்கிற தொகுதிகள் கிடைச்சா கூட எந்த அளவுக்கு அவங்களுக்கு வெற்றி சாத்தியம் என்பது நிச்சயமான ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேற்கு மாவட்டங்கள்ல அது சேலம் தருமபுரி கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி கரூர் வரை வச்சுக்கோங்க, இந்த நீலகிரி வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இந்த தொகுதிகள் எல்லாம் அதிமுக பாஜகவுக்கு மேல ஓட்டுகளே பிரியும். ஆக்சுவலா அப்படி பிரியும் பொழுது பாமக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது எந்த அளவுக்கு அங்கேயும் வெற்றி சாத்தியம். அதிமுக தனியா நிற்கும் போது பாஜக தனியா நிற்கும் போது பெரும்பான்மை சமூக ஓட்டுகள் அங்க பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பிரியும் போது 2 பேருக்குமே வெற்றி சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கிற போது அங்கேயும் இந்த கட்சிகளுக்கு வெற்றி சாத்தியம் இல்லை. அப்போ பாஜக பாமகவோட சேர்ந்து இருக்கிறதுல அங்கேயும் எந்த விதமான ஆதாயமும் கிடைக்குமா என்பது அதுவும் ஒரு கேள்விக்குறியா பாக்குறோம். பாமக தன்னுடைய சொந்த வாக்கு வங்கியை மாநிலம் முழுவதும் ஒரு 6% அளவுக்கு வைத்திருந்தால் கூட, சில குறிப்பிட்ட தொகுதிகளில் ஒரு 25% அளவுக்கு வைத்திருந்தால் கூட அது வெற்றி பெற அளவுக்கு அது சொந்த வாக்கு வங்கியோ அல்லது கூட்டணி நிற்கும் போது மற்ற கட்சிகளோட வாக்கு வங்கியோ அதுக்கு டிரான்ஸ்பர் ஆகாத இருக்கிற ஒரு விஷயம் அதற்கு பின்னடைவை ஏற்படுத்துகிறது என்பது என்னுடைய கருத்து. இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாலும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் 3ஆக பிரிவதாலும் திமுக அணிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதனால பாஜகவுடன் சேர்ந்து இருப்பதால் பாமகவுக்கு கேட்கிற இடங்கள் கிடைக்கலாம் அல்லது கேட்கிற தொகுதிகள் கிடைக்கலாம். பட் எந்த அளவுக்கு வெற்றி சாத்தியம் என்பது பொறுத்து இருந்தால் நாம் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.